உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் தேங்க்ஸ். பணம் மாப்பிள்ள பிடிச்சிருந்ததா? அதுவா, மாப்பிள்ள ஓகே தான், ஆனா கேரக்டர் பிடிக்கல, அதான் நோ சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன், சாரி. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரீ தான். நீங்க ஃபோனை பார்த்தீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைனா ஃபோன் பண்ணி மீட்டிங்க்கு வான்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? ஓ சாரி, நீங்க வேணா கிளம்புங்க. அதான் நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல நான் அவரை ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான்லாம் இல்லாம அவன் வெளியவே வர மாட்டான். என்னடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீ கிளம்பிட மச்சான், நான் தனியா இருந்துக்குவேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அந்த மாப்பிள்ளை ஏன் பிடிக்கல? 10 கேள்வி கேட்டேன், பதில் தப்பா இருந்துச்சு. 10 பதில் எப்படிங்க ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியும்? இப்போ அவரை பத்தி 100 கேள்வி கேட்டா என்னால பதில் சொல்ல முடியும். Excuse me, madam. Can I take an order? Yeah, I'll take 1 cappuccino. Okay. And he'll have the same. Fine. Anything else, ma'am? No thanks. That's enough. Okay, thank you. ஏய் மச்சான், உண்மையிலே தூங்கிட்டான். ஆமாடா. ஏய் பிரியா, சாந்தி, எல்லாரும் வாங்க. மீரா சொன்னது உண்மைதான். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நார்கோலிப்சி பேஷண்ட. இவன் எனி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ல உடனே தூங்கிடுவான். பாக்குறீங்களா? இதோ பாருங்க, இவன் தான் தூங்கிட்டான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, நீ சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க நான் தான் அவங்கள கத்த சொன்னேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா தப்பாயிடும்ன்றதுக்காக தான் இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வைக்கல. நீங்க என்னடானா இவ்ளோ சீப்பா? சாரி மீரா. டேய், நீ எதுக்குடா வீடியோ எடுத்த? இல்ல மீரா, யூடியூப்ல போட்டா எல்லா வியூஸும் பாப்பாங்க, நமக்கு ஒரு இன்கம் தானே. மொபைல கொடு. மீரா, மொபைல கொடு. இங்கே தான் என் வீடு இருக்கு, வரேன். தேங்க்ஸ் மீரா. எதுக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு வர்றது டிஸ்டர்ப் ஸ்லீப் தான், ஆனால் தூங்கும்போது யார் என்ன பேசினாலும் என் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். பை. என்னை வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா? அம்மா, அம்மா உள்ள வாங்க. வாமா, உட்காரு. உட்காருங்க. நான் போய் தண்ணி கொண்டாரேன். ஓகே. காபி இல்ல, தண்ணி போ. உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்றும் வேணாமா. ஏன்பா அப்படி சொல்ற? உனக்கு என்ன குறைச்சல்? ராசா மாதிரி இருக்க, 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற. அம்மா, தண்ணிம்மா. நீங்க பேசிட்டு இருங்க. முருகா, யார் இவ? லட்சணமா இருக்கா. ஆசை காட்டி மோசம் செய்யாத. இவதான் என் மருமக, சரியா? இந்தம்மா. தேங்க்ஸ். அம்மா, சொல்ல மறந்துட்டேன், என் ஃப்ரெண்டு மீரா. நீங்க பேசிட்டு இருங்க, மாடியில வத்தல் காய போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு வரேன். அம்மாவா இருக்கிறது ஒரு வரம் இல்ல? கரெக்ட் தான். டேய், உன் ரூம்ல அந்த லேப்டாப் கீழே விழற மாதிரி வச்சிருக்கேடா, ஒழுங்கா எடுத்து வை. இவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்தாதான் எல்லாத்தையும் சீர் பண்ணி எடுத்து வைக்கும். ஏ சதீஷ், இந்திர வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான்டா. நீ உடனே வத்தல் காய போடுறேன்னு மொட்டை மாடிக்கு வந்திருப்பியே. அடே, கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. எப்படிடா? ஐயோ, இப்பதான் நிர்மலா பெரியசாமி நியூஸ்ல சொன்னாங்க. ஏய், பொறாம படாதடா. சந்தோஷப்படுவேன்னு சொன்னா போனை வை. இதான் என் ரூம். என்ன இதெல்லாம்? என்னோட பெரிய பெரிய ஆசைகள்.
படிங்க. பேசுறது கேட்கவும் ஆசையா இருக்கு. ஐயோ. ஏய் சரஸ்வதி, சரஸ்வதி. என்ன சுமதி? இந்திர கீழே ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். அதான் உன்னை மேல அனுப்பிட்டானா? என் புள்ள 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன அனுப்பிட்டான். இவளுக்கும் பொறாம. ஸோ உங்க முதல் சம்பளம் 50,000 ரூபாய். ஆமா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அம்மாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. ரோட்ல தனியா நடக்கணும். அன்னைக்கு தானே என்கிட்ட வந்து மாட்டினீங்க. ஆமா. இது என்ன முதல் நாள் முதல் ஷோ? ஷகிலா படம் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும். ஏன் ரெண்டாவது ஷோ பார்த்தா? ரெண்டாவது ஷோவில் பிட்டை கட் பண்ணிடுறாங்களாம். பெரிய நாயகி கிட்ட சாரி கேட்கணும். யார் அது? 8th படிக்கும்போது ஐ லவ் யூ சொன்னா தூங்கிட்டேன். என்னைக்காவது சாரி கேட்கணும். தேவதையை பார்க்கணும். லவ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. அழகான பொண்ணு கிட்ட இருந்து முத்தம். அது யாரு? என்ன லவ் பண்ற பொண்ணு தாங்க இந்த உலகத்திலே அழகான பொண்ணு. ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கணும். தட்டி கேட்கணும். யாரு? ரோட்ல போயிட்டு இருப்போம். அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கும். யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. தட்டி கேட்கணும்னு தோணும். ஆனால் எனக்கு தான் கோவம் வரும்போது தூக்கமும் சேர்ந்தே வருது. பார்ப்போம். அண்ணே, அம்மா உங்க லைஃப்லயே பெரிய ஆசை என்ன? சொந்தமா இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்கணுமா? ஏமா கேட்டீங்க? சும்மா. மிஸ் வெல் மாதிரி மிஸ்ஸஸ் வெல் கான்டெஸ்ட் நடக்குது. நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணனும். வேர்ல்ட் டூர் போகணும். நானும் உன் மாமாவும் மட்டும். என் பேர்ல ஒரு 1000 கோடி பேங்க் பேலன்ஸ். வீடு ஃபுல்லா சாக்லேட். சித்தி எங்கள மட்டும் கேக்குற உனக்கு என்ன ஆசை? என்னங்கடா படம் பார்க்கறதுக்கு இவ்வளவு வெறி வைக்கிறீங்க? ஏய் ஓகே. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கூட இவ்வளோ கஷ்டப்படுறது இல்லை. என்னம்மா குடி. 2 டிக்கெட் தான் இருக்கு. நான் வரல. ஏன்? எனக்கு பிடிக்காது. சூப்பர். எனக்கு ஷகிலா பிடிக்காது. ஐ எம் ரேஷ்மா ஃபேன். ஷகிலாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஏங்க நான் டான்ஸ் கற்றுக்கணும்னு எழுதவே இல்லையே. நீங்க உங்க பெரிய நாயகி கிட்ட சாரி கேட்கணும்னு எழுதியிருந்தீங்கல்ல? பெரிய நாயகி? பெரிய நாயகி டான்ஸரா? எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி இருக்க? ஏன் வந்த இந்திரன்? இல்ல நம்ம 2 பேரும் 8th படிக்கும் போது எதுவும் சொல்லாத. என்ன விட்டு ஏதாவது சொல்லுமா உனக்கு? சொல்லு. வேற யாரும் இருக்காங்கல்ல உன் லைஃப்ல? கண்டிப்பா இருப்பாங்க. தெளிவா அழகா சொல்லு இந்திரன். டிஸ்கிரைப் ஹர். அப்படி ப்ளீஸ் மூவ் ஆன் இந்திரன். சீக்கிரமா யாரையாவது தேடி கண்டுபிடி. ஃபால் இன் லவ். என்ன அழ வைக்காத இந்திரன். இப்ப நீ ஏன் அழற? இல்ல நான் நீ 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்த பெரிய நாயகி இல்லனா? சரி. I'm married.
மட்டும் பாத்துறாத. நீ ரொம்ப லேட். என்ன மிஸ் பண்ணிட்ட. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லைங்க, நல்ல வேலை நான் தூங்கிட்டேங்க. இல்லைன்னா என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. லவ் பண்ணணும். அடிச்சிருக்காரு. சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே, பை. அப்ப நான் கிளம்புறேன். ஏன் இப்பதானே வந்தேன்? இல்ல நான் வரேன். Bye. மீரா, இதுக்கு முன்னாடி வேற யாராவது இவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. I love you. முருகா சண்முகா, நான் வேண்டினது அப்படியே நடந்துருச்சு. சுமதி, என்ன மறுபடியும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கும் போல இருக்கு. மறுபடியும் வர்றது என்ன, ஒரு நாளைக்கு மொத்தமாவே வந்துடுவா. வரட்டும், அதுக்கு அவங்க வீட்ல ஒத்துக்கணும்ல. வணக்கம் டாக்டர். ஒரு சின்ன சந்தேகம். இந்த நார்கோ என்னம்மா அது? நார்கோலெப்சிப்பா. இந்த நார்கோலெப்சினா என்ன டாக்டர்? ஏய் சத்தம் போடாதீங்க, வெளியே போய் விளையாடுங்க. சரிங்க டாக்டர், நல்லது. நம்ம நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம். என்னம்மா இது, ஷாக் வந்தால் விழுந்துட்டு வரான், எப்போ தூங்குவான்னு தெரியாதாமே. அதை விடுங்க, ரோட்டில் நடந்து போகிறோம், எப்போ கீழே விழ போகிறோன்னு யாருக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்க முடியாதாமே. எனக்கு ஏதாவது குறை இருந்தா என்னப்பா பண்ணுவீங்க? உங்ககிட்ட 1000 குறை இருக்கலாமா. உன்னை கல்யாணம் பண்ண போகிறவன்ட்ட ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் அப்போ. இந்த பெங்களூர்லேருந்து கார்த்திக்னு ஒரு பையன் பொண்ணு பார்க்க வந்தாரே, நீ கூட பிடிக்கலன்னு சொன்னியே, அது கூட இவர் தான் காரணமா? இல்லப்பா, அப்ப லவ் பண்ணல. அனுதான் தான் இருந்துச்சு. ஒருவேளை தம்பி நீ கேட்ட 10 கேள்வியும் கரெக்டாக பதில் சொல்லிட்டாரோ? கேள்வி கேட்கணும்னு தோணலப்பா. ஆனால் எனக்கு தோணுதேம்மா. கேட்கட்டுமா? தம்பி சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்குறேன் சார். என் இடத்துல நீங்கள் இருந்து உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வந்து உங்களை மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு வந்து இவனை தான் கல்யாணம் பண்ண என்ன செய்வீங்க? ஒத்துக்க மாட்டேன் சார். ஏன்? ஏன்னா குழந்தை முக்கியம் சார். அப்படியும் உங்கள் பொண்ணு புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சா? எடுத்து சொல்வேன், புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க? வீட்டை விட்டு வெளில போடான்னு கூட சொல்லலாம் சார். அப்பா, மீரா, எனக்கு காசு முக்கியம் இல்லை, ஜாதி முக்கியம் இல்லை, குழந்தை முக்கியம், வாரிசு முக்கியம். இந்த கல்யாணம் நடக்காது. வாமா மீரா. ஆண்டி இந்திரா எங்க? மேல இருக்கான், உட்காருமா. மீரா, போன் ஏன் ஆஃப் பண்ண? போன் ஏன் ஆஃப் பண்ண? பெரிய இவன் நினைப்பா மனசுல. கொன்றுவேன். விட்டு கொடுக்கறியா?
இனிமே இந்த மாதிரி ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிறது கட் பண்றது இதெல்லாம் நடந்துச்சு. உங்க அப்பாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல மீரா. அவர் சொல்றதும் சரிதானே. என் அப்பாக்கு பிடிக்கல, என் அம்மாக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? இந்த தூக்கம் மட்டும் எனக்கு வராம இருந்திருந்தா நீ எனக்கு கிடைச்சிருப்பல மீரா. முட்டாள்தனமா பேசாத. நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கிடைப்பேன். நீ எனக்கு வேணும் இந்திரா. எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். உனக்கு தூக்கம் தானே பிரச்சனை. சரி சொல்லு, நீ எப்பயாவது தூங்காம இருந்திருக்கியா? அப்படி எதுவும் இல்ல மீரா. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா புக் படிச்சா தூக்கம் வராது, சிலருக்கு படம் பார்த்தா தூக்கம் வராது. எனக்கு கூட கேம்ஸ் விளையாடும் போது தூக்கம் வராது. அந்த மாதிரி ஏதாவது நல்லா யோசி இந்திரா. மீரா, நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போய் எவ்வளவு நாள் லாக் பண்ணி தூங்கி இருக்கேன். ஆனா குளிக்கும் போது ஒரு நாள் கூட தூங்கினது இல்லை மீரா. நிஜமா? நிஜமாவா சொல்ற? ஆமா. ஏன் மீரா, எங்க கூட்டிட்டு போற? என்ன மீரா? என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பண்றது சரியா தப்பா எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு நீ வேணும். என் லைஃப் ஃபுல்லா நீ வேணும், அவ்வளவுதான். என்ன தூக்கம் வரல? இல்ல. இனிமே யார் நினைச்சாலும் நம்ம கல்யாணத்தை தடுக்க முடியாது. எங்க அப்பா நினைச்சாலும் முடியாது. இங்க எனக்கு என்ன மீரா சொல்லு. என்ன பண்ற மீரா? பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். சின்னதா புள்ளி மாதிரி தெரிஞ்சது. 3 மாசம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அது பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா கிட்ட சொல்ல போறேன். கத்துவாரு, திட்டுவாரு, பேசவே மாட்டாரு. ஆனா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் அன்னைக்கு தான். தேங்க்ஸ் மீரா, என்னை மொத்தமாக மாற்றினதுக்கு. ஓ, இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்களா?
இந்திரா டேக் டைவர்ஷன் போர்டை வச்சு காரை டைவர்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் எத்தனை தடவை ஒரே தடவை பார்க்கணும் சார். புரிஞ்சுக்கோங்க சார். போங்க சார். சார், please, sir. ஐசியூல யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஒரு அளவும் புரியலையா? எந்த நேரத்துலயும் தூக்கம் வருமா? ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா கூட தூங்கி விழுந்துருவானா? அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் லவ் பண்ணுற பொண்ணு சார். பேரு? மீரா. அவங்க அப்பா யாரு? மீரா நேரம் அட்மிட் ஆயிருக்காங்களா? பேர் என்ன சொன்னீங்க சார்? மீரா. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க சார். என்னதாம்மா ஆச்சு அவளுக்கு? நீங்க அவங்களுக்கு அவன் அப்பா அம்மா. போலீஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ் சார். அந்த பொண்ணோட அப்பா எனக்கு வேண்டியவர். இந்த விஷயம் மீடியாவுக்கு போயிடக்கூடாது. டாக்டர், மீராவுக்கு என்னாச்சு? நீங்க அவ அப்பா டாக்டர். உங்க பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a gang rape. எத்தனை பேர்னு இன்னும் உறுதியா தெரியல. உங்க பொண்ணை ரொம்ப ப்ரூட்டலா ட்ரீட் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு 2 months பிரெக்னெண்டா வேற இருந்திருக்காங்க. இப்போ அது அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சுயநலமோட இல்ல. She is in coma. 5 நாள் அவங்க ஐசியூல இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கி வெளில போறான். இன்னொரு தடவை அவனை இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், உங்க எல்லாரும் தூக்கி உள்ள வச்சு. சரி, ஓகே. அவ இன்னும் சாவலியான், கோமால இருக்கா. என்னடா அது சட்டையெல்லாம்? இந்திரா, ஏன்டா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்திரா, என்னடா? டேய் டேய், என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா, என்ன ஆச்சு? மீராக்கு 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 என்னாச்சு? ஐயோ!
சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன், உங்களுக்கு தொழிலில் நிறைய எதிரிங்க இருக்கலாம். உங்களை பழி வாங்குறத நினச்சி கூட உங்கள் பொண்ணு அப்படி செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்படி யாரும் இல்லையே சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர். எனக்கு அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் அவன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டானே. யாராக இருந்தாலும் என் பொண்ணை இந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லை சார். மீராவோட காரில் ரெட் கலர் பெயிண்ட் ஒட்டியிருக்கிறதால அக்யூஸ்டுங்க வந்த காரு ரெட் கலர் காருங்கிறது மட்டும்தான் உறுதியாயிருக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால எல்லா எவிடன்ஸுமே எரேஸ் ஆயிடுச்சு. இதை அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க இந்திரன் சார், உங்களால் அவங்க ஒருத்தரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? இல்லை சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இங்கே பாருங்க இந்திரன், நீங்கள் தூங்கும்போது கூட மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு கேட்குன்றது எங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சிட்டு இருந்தது, வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இவன் பின்னாடி சுத்த வேணான்ட்டு. ப்ளீஸ் சார் உட்காருங்க. கேளுங்க சார். இந்திரன், நல்லா யோசிச்சு பாருங்க இந்திரன், யாராவது ஒருத்தரையாவது அடையாளம் கட்ட முடியுமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல சார். இந்திரன், இந்திரன், அன்னைக்கு எதுவுமே கேட்கல, எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன். மீற அழுது என் காதில் கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா? எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்டா. அதிர்ச்சியில தூங்கிட்டாங்கடா. ரேப் பண்ணிருக்காங்க. என்னடா பண்ண? நீங்க தூங்கும்போது கூட அது உங்களுக்கு கேட்குன்றது எங்களுக்கு தெரியும். ரேப் பண்ணிருக்காங்க. ரெட் கலர் கார் தாங்கிறது மட்டும்தான் உறுதியாயிருக்கு. மொத்தம் 4 பேர். 4 பேரா? டேய், என்னடா சொல்ற? அதுல ஒருத்த பேர் எனக்கு ஒரு கன் வேணும்டா. எனக்குள்ள வெறி மட்டும் தான் இருந்தது, கொல்லணுன்ற வெறி. யாருன்னே தெரியாத அந்த 4 பேரை தேடி இப்போ நான் என் கையில் கண்ணோட. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், உயிரோட மட்டும் விடக்கூடாது. சார், நான் திருப்பி கூப்பிடுறேன். போங்க சார். சார் போங்க சார். பெர்மிஷன் சார். சொல்றாங்க, போங்க வெளிய போங்க சார். சார் ஹலோ, வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டியா? போடா வெளிய. போடா. போடா வெளிய. முத்து, உள்ள விடு. என்ன? மீரா ஒரு தடவை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். போ. Oh
தூங்காதே தம்பி, தூங்காதே. சோம்பேறி என்று வாக்காதே. தூங்காதே தம்பி, தூங்காதே. நான் உன்னை பார்த்திருக்கவே கூடாது மீரா. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் தூக்கும் போதெல்லாம் நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்கும். இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? இனிமே நான் உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன் மீரா. என்ன மன்னிச்சிடு மீரா, என்ன மன்னிச்சிடு. சார், மீரா இருக்க வேண்டிய இடம் இதுதான், எங்களோட இல்லை. அவன் உன் கூட தான் இருக்கணும். உன் குரலை அவ தினமும் கேட்கணும். அவன் திரும்பி எழுந்து நடப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மீராவை நீ பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு மீராவை பிடிக்காதவங்க யாரும் இல்லை, மீராவுக்கு பிடிக்காதவங்களும் யாரும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. மீராக்கும் எனக்கும் நல்ல தெரிஞ்சவங்க யாரோ தான் இது பண்ணியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்ல. இல்ல, பட் கார்த்திக்னு ஒருத்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவ கூட நோன்னு சொன்னால. 2-3 தடவை ஃபோன்ல பேசும்போது பொலைட்டா சொல்லி பார்த்தா. அப்புறம் ஒரு நாள் திட்டிட்டா. ஆனா அவரு தான் அவர் எங்க இருப்பாரு? உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். ஒத்து வரானான்னு பாரு, இல்லைன்னா முடிச்சிரு. Hey! Son of a... Move aside, man. What's wrong with you? உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சைக்கோவா? இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீ மீராவை ஏன்டா இப்படி பண்ண? மீராக்கு என்ன ஆச்சு? மீராக்கு என்ன ஆச்சு? வெல், நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். பட் அவளுடைய சாய்ஸ் நீங்கள் தான். அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நான் கால் பண்ணுறதையே நிறுத்திட்டேன் இந்திரன். எனிவே, ஹெல்ப் ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. யா, ஹலோ. டேய் சதீஷ், உத்தண்டியில் நிறைய ஸ்லம் இருக்கும்ல, அங்கே உனக்கு யாரையாவது தெரியுமாடா? ஏன்டா? இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான். டேய், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் மாமியார் வீடு அங்கே தான். நாளைக்கு போய் பார்க்கலாம். சரிடா. டேய் இந்திரா, கவலைப்படாமல் போய் படுறா. காலைல பார்த்துக்கலாம்.
பாரு வந்த மேட்ரை மட்டும் பட்டுன்னு சொல்லுன்னு கிளம்பினே இருக்கணும். அண்ணா நம்ம பாண்டி சொல்லியிருந்தாருல்லண்ணே, அதானே கூட்டின்னு வந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணாங்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த ஏரியாவில் உங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஏரியா பசங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? ஐயோ அப்படி சொல்லண்ணே, அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட லவ்வரு. மொத்தம் 4 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் கூட சேகரான். உங்களுக்கு சேகர்னு யாராவது தெரியுங்களா? ஏய் போய் சேகர் வர சொல்லு போ. என்ன தாத்தா? என் பேரும் சேகர் தான், என் பேரன் தான். இவன் தான் ரேப் பண்ணான்னு சொல்ல வரியா? ரேப் பண்ணா ஸ்லம்காரன், திருடினா ஸ்லம்காரன், கொலை பண்ணா ஸ்லம்காரன். தப்பு பண்றவன்லாம் இங்க இல்ல, ஸ்லம்முக்கு வெளியில தான் இருக்கானுங்க. அது இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன், யார் அவனுங்களை கூட்டு வந்தது? சத்தியமா மேட்ரு எனக்கு ஒன்றும் தெரியாது. பாண்டி தான். அவங்கள கூட உடம்புல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படியா சமாளிக்க போற? இங்கே சோமு தான் பெரிய குரூப்பு. அவன்னா ஆளை தூக்கி போட்டில் போட்டுக்கிட்டு நடுக்கடலில் இருக்கிற மீனுங்களுக்கு வெட்டி பீஸ் பீஸாக போட்டுருவான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் தலையிடவே மாட்டான். இங்கே நடக்கிறதெல்லாம் சொத்து தகராறு, கோடிக்கு மேலே பொண்ணை போட்டு தள்ளுறது. ஆனால் உன் விஷயம் வேறு. போலீஸுக்கு பயப்படுறவன் இதை செய்ய மாட்டான். அவன் தைரியமாக இதே ஊரில் தான் இருக்கணும். உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். டேய் லூசே, காது கேட்கறதுனா கண்ணு கூட தெரியுது உனக்கு. அப்படியே மேலே கூட்டுற நேரா சொல்லி நிற்கிற பார்த்து நிற்கிற பட போடான்ற அடிங்க. அதான் சொல்லிட்டேன்ல பட. டேய் அவனுக்கு தான் காது கேட்காதுல்ல, திட்டினா மட்டும் கேட்டுருமா? அவனுக்கு தான் காது கேட்காதுல்ல, திட்டினா மட்டும் கேட்டுருமா? நீ என்கிட்ட கேள்வி சொல்லியிருக்கல. இதான் சார் ஃபாஸ்ட் மூவிங், ட்ரை பண்ணி பாருங்களேன், கேட்க நல்லா இருக்கும். டேய் இப்போ எதுக்கு இதை வாங்குற? திடீர்னு கேட்குற சத்தத்தில் வர அதிர்ச்சினால தானே தூக்கம் வருது. ஒருவேளை சத்தமே கேட்கலனா? டேய் வராரா? இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் தம்பி. ஃபைல் விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம். நீங்கள் கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் சென்னையில் 124 ரேப் கேஸ் பதிவாயிருக்கு. அதில் பாதி பேர் உள்ளே இருக்கான், மீதி 65 பேர் வெளியில் தான் இருக்கான். இதில் நீங்கள் அவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமாக நீங்கள் தேடி வந்த சேகருங்கிற பேர் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. நீங்கள் கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன். உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான் தம்பி. ஏய் யார் நீ? என்ன வேணும் உனக்கு? தம்பி என்ன பிரச்சனை சார்? அதே ரிங்டோன். அவன் பேர் என்னன்னு கேளுங்க சார். உன் பேர் என்னையா? ராஜி சார். ராஜு.
தம்பி இதே மாதிரி ரிங்டோன் 1000 பேர்கிட்ட இருக்கும். எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியுமா? இல்லை சார் இல்லை. இந்த ரிங்டோன் உனக்கு யார் கொடுத்தது? ஃப்ரெண்டு. அவன் பேர் என்ன? சேகர். என்ன சார் நீங்கள் பேசி சொன்னீங்க, பேசி காட்டினேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? யார் மச்சான் அவங்க? சார் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பீச்சில் போகிற ஜோடியில் கூட அண்ணன் தங்கச்சி யாரும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரிங்டோனையும் பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர ஆளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அக்யூஸ்டுங்க வந்த காரு ரெட் கலர் காருங்கிறது மட்டும் தான் உறுதியாயிருக்கு. சார் என்ன சார் உன் பேர் என்ன? பாபு சார். இந்த வண்டி உண்டா? நான் டிரைவர் சார். ஓனர் டி நகர்ல இருக்கார் சார். அவன் பேர் என்ன? முரளி சார். அடிச்சு போயிட்டு தர சார். எடி டேய் எதுக்குடா கேக்குற? என்னடா விஷயம் சொல்றா. இல்லடா இந்த சத்தம் தானா? இதே சத்தம் தானே அன்னைக்கும் கேட்டேன். இந்த வண்டியில இருந்தா வந்திருக்கோம். ஒரு வாரம் முன்னாடி 30ஆம் தேதி. இந்த வண்டி எங்க இருந்தது சார்? 10 நாளா வண்டி மெக்கானிக் செட்ல தான் சார் இருந்தது. நேத்து தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அந்த மெக்கானிக் ஷெட் எங்க இருக்கு? மெக்கானிக் செட் சாலிகிராமத்துல இருக்கு சார். ஹலோ. சார் வணக்கம் சார். நான் வண்டி ரெடி ஆச்சுங்க சார். ஓனர் சொன்னாங்க சார். பைச்சா இது வேற சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஏய் இது சார்ஜில் போடுற. ஏய் நிறையா வேலை இது. சாப்பிட்டு 1/2 ஹவரில் சீக்கிரம் வந்து சேருங்க. பூட்டி இருக்கு. இந்த கடை தான் சார். இங்கே தான் சார் வண்டி. டென்ஷன் ஆகாத, விசாரிப்போம். எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமாயா? தெரியல சார். அந்த கடை பூட்டி இருக்கு. சாப்பிட போயிருக்காங்க தம்பி, இப்போ வந்துடுவாங்க. என்னண்ணே? சாப்பிட போயிருக்காங்க தம்பி, இப்போ வந்துடுவாங்க. டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? சரி வெயிட் பண்ணலாம்டா. தம்பி டேய் மெக்கானிக்கை கேட்டீங்கல்ல? அண்ணே மெக்கானிக்கை கேட்டீங்கல்ல? அந்த போறாரு பாருங்க மெக்கானிக் சார். அந்த பைக்கில் போறாருல அவர் தான். ஏய் கண்ணா சேகர கண்டுபிடிச்சா. இந்த தொத்தின்னு வர்றான்ப்பா. எங்க இருக்கிறீங்க இப்போ?
கண்ணில் படாதுன்னு சொன்னா கேட்டாடா? அவன் எங்க போறான் எங்க வரான்னு ஒரு நாள் சொல்லித்தானே இருந்தேன். ஏன்டா ஃபோன் ஆஃப் பண்ண? நீ மாட்டா நான் மாட்டுவேன். கண்ணா டேய் கண்ணா என்னாச்சு? அந்த பக்கம் தான் போன போடா. டேய் நீ ஏன்டா இங்க வந்த? ரத்தம் வருதுடா. உன்னை தேடி வந்தேன். குத்திட்டான்டா. வாடா அப்ப ஹாஸ்பிடல் போலாம். டேய் என்ன விட்டா? இல்லடா அவன் முகம் எனக்கு வா. பாத்து